வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்ரதுண்டம் தன்னோதந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவகேத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விஸ்விசிய. ஓம் அங்கரங்கு பஞ்சபோத விஸ்விசிய. ஓம் லங்கு பஞ்சபோத விஸ்விசிய. ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத விஸ்விசிய ஸ்வாகா. 9 நவகிரகங்கள், 5 பஞ்சபோதத்துள்ள அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய் முருகா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைக்கணுன்னு பார்த்தோம்னா குரோதி வருடம் ஆவணி மாதத்தினோட ராசி பலன்களோட நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஆவணி மாதத்தினோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், ஓகேங்களா. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் புதன், ஓகேங்களா. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள். கிரக பயிற்சிகள் ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கொள்கைகள் கிரக பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் ஆங்கில தேதிக்கு பார்த்தோம்னா 26/8/2024 ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார், ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அதே தேதியில் காலையில் 11:30 பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி ஆகிறார், ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா புத பகவான் பார்த்தோம்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா அவர் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், ஓகேங்களா. இதுதான் கிரக பயிற்சி. இப்போ பலன்களுக்குள்ள போவோம், ஓகேங்களா. அனைத்து ஜோதிட சொந்தங்களும் ஜோதிட அன்பர்களுக்கும் இன்னும் தாழ்மையான வேண்டுகோள்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 வியூஸ் கிட்ட என்னுடைய வீடியோ போயிடுச்சு 2 மாதத்தில். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, ஓகேங்களா. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாத பலன்களில் பயன் இல்லை அப்படின்னா கூட அது மற்றொரு வேறு யாராவது ஒருத்தர் பயன்படுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிற பரிகாரங்கள் கிரக வழிபாடுகள் நிறைய சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் அனுப்பிட்டு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா இந்த கடந்த 2 மாதங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. அந்த கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல நிற்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகம், ஓகேங்களா. அது கடந்த 2 மாதமாக தொடர்ந்துட்டு இருக்கு. அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து. அதில் ரிலீஃப் ஆகிற மாதிரி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி வந்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல போய் உங்கள் ராசியை பார்ப்பார். பூர்வனி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல போய் உங்கள் ராசியை பார்க்கும் காலம் நல்லா இருக்கும், ஓகேங்களா. உங்கள் யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கும் காலம் நல்ல பலன்கள் நடக்கும், அற்புதமான பலாபலன்கள் நடக்கும், இன்னும் கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய் வந்து இன்னும் உங்கள் ராசினால 8ஆம் பாவியை பார்க்கறதுனால ஓரளவுக்காக ஜமாளிச்சு போயிட்டு இருக்கிறீங்க. அவரே வந்து 7ஆம் இடத்துக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்பார். அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க, ஓகேங்களா. ஆக்டிவாக இருப்பீங்க. அதனால் முருகப்பெருமான் வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு குரு வழிபாட்டுக்கு, ஓகேங்களா. அதை வச்சுக்கோங்க. அல்லது சர்வேஸ்வரனாகி ஈஸ்வரனோட வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. ஈஸ்வரனோட வழிபாட்டையும் சர்வேஸ்வரனோட வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி அவரோட அவதாரமான வழிபாட்டையும் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. அதை நீங்கள் வச்சுக்கணும், ஓகேங்களா. நல்லா இருக்கும், சிறப்பாக முன்னேற்றம் வரலாம். முருகப்பெருமான் வழிபாட்டையும் வச்சுக்கணும். முருகப்பெருமான் குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான், ஓகேங்களா. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு அருமையான தனுசு ராசிக்கு வந்து இந்த காலத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா உங்கள் வேலை உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா குரு பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அவருடைய சுப பார்வை படுறதுனால தொழிலியல எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலியல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குருவோட பார்வை சூப்பராக இருக்கும். ராசினா 10ஆம் இடத்துல இருக்கிறவர்
இதனால் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இனிமேல் வரக்கூடிய மாதங்களையெல்லாம் தனுசு ராசி கொஞ்சம் நல்லா இருக்கும். தனுசு ராசிக்கு இனிமேல் இதனால் வரையில் இருந்த குரு பயிற்சி ஆயும் கூட கஷ்டங்கள் 6ஆம் இடத்துலேருந்து கஷ்டம். ஆனால் தொழிலை அவருக்கு எடுக்கல, தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ மாத பொருளினோட பலன்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் 7 பிறகு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு 15ஆம் தேதி அன்னைக்கு சுமூகமான முடிவு எட்டப்படும். என்ன காரணம்னா 7 பிறகு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் போய் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் அவர் செயல்பட போகிறார். அதனால மனைவி வழியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் தனுசு ராசிக்கெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இனிமேல் ஆவணி மாதத்துலேருந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. நன்மையான ஒரு டைம் தான் இனிமேல் வருது. ஏன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சியாகிறார், சுக்கிரன் பயிற்சியாகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா புதன் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போது எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நல்ல ஸ்தானத்துக்கு வர்றாங்க. சுக்கிரன் பாருங்கள், இது நாள் வரையில் அவர் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் நின்று ஒரு இதாக இருந்தது. ஓகேங்களா, ஒரு 6 குடையம் அப்படி இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் தடையில் ஏற்பட்டு இருந்தது. ஓகேங்களா, 6 குடையம் சத்ரு ஸ்தானாதிபதி அங்கே போய் உட்காந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்காம இருந்தது. அவர் 10ஆம் தேதி ரிலீஃப் ஆகி குருவோட கண்ட்ரோலுக்குள்ள வர்றாரு. அப்போ தனுசு ராசிக்கு யோகம் தானே. பாக்கியாதிபதி ரிலீஃப் ஆகி பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. அவரை விட்டு இப்போ சுக்கிரன் கேதுவோட சேர்றாரு. கேது ஆல்ரெடி குரு பார்த்துட்டு இருக்காரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு. அப்போ அது ஒரு அற்புதமான அமைப்பு. பிரச்சனைகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது, சத்ரு தொல்லைகள் இருக்காது, எல்லாமே ரிலீஃப் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் விடுதலை அடையிறீங்க. ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை ஆகக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடும் மாதம்னே நீங்கள் நினச்சிக்கலாம், விடுபடும் மாதம்னே நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் இது நாள் வரையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறும் நேரம். ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கே பாக்கியாதிபதி அஷ்டமஸ்தானத்துலேருந்து வெளியே பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. பாக்கியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் போன மாதம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, சத்ரு ஸ்தானாதிபதி அவர் பாகிஸ்தானுக்கு உட்காந்து நம்மளுக்கு எந்த பாக்கி கிடைக்க விடாமல் வச்சதெல்லாம் இனி மாறுது, எல்லாமே மாறுது. அதனால தனுசு ராசிக்காரங்க இனிமேல் ஆக்டிவாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் 10ஆம் தேதி வரல சைலண்டாக இருங்க, எந்த புதிய முயற்சிகளெல்லாம் செய்யாதீங்க. ஓகேங்களா, நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா, 10ஆம் இடத்துல குரு பார்க்குறது நல்லது இருக்குது. மாணவ மாணவிகளுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா தனுசு ராசிக்கு 2 கூடிய சனி வக்கரகதியில் பயணிக்கிறார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாணவ மாணவிகளில் இனிமேல் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்லா படிப்பில் நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ளே போவீங்க, படிப்பு நல்லா வரும், சூப்பராக இருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லா நடக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்காரங்களுக்கு 10ஆம் தேதி மேக்ஸிமம் 15ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுங்களேன். 10ஆம் தேதி அன்னைக்கு 2 கிரகம் பயிற்சி ஆயிடுது. 15ஆம் தேதி புதன் வெளியே வர்றாரு. அவர் பாகிஸ்தானுக்கு வர்றாரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து. அதனால எல்லா கிரகங்களும் மாத கோள்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறும் மாதம் தான் ஆவணி மாதம். சரிங்களா, அதனால எல்லாமே நன்மைகள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஆவணி மாதம் ஐப்பசி மாதத்துக்கு சூப்பர் டூப்பராக இருக்க போறீங்க. வரக்கூடிய மாதங்களெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு. அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஆவணி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் ஆகுது, நன்மைகள் நிறைய நடக்குது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் வழிபாடு வேண்டியது தட்சிணாமூர்த்தியை நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் ராசிநாதனை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்புங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.